அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துட வேண்டாம். சரி, எல்லாருமே இப்போ அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ், நம்ம கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து, சார் டிஎன் ஆயுஷோட கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அது எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது நம்ம கவர்மெண்ட் கோட்டாவோட ஒரு 15 ஐ மீன் நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டாவோட 15% தமிழ்நாடு காலேஜ் இருக்கு இல்லையா, அதனோட 15% வந்து இந்த ஏஐசிக்குள்ளே தான் நடக்குது. ஏன்னா நெஸ்ஸுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் கவர்மெண்ட் காலேஜுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய 24 சீட் இருக்கு இல்லையா, அந்த 24 சீட் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்டஸை தெரியாமல் இவங்களால் செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியாது. அப்போது இந்த சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸில் ஒரு சின்ன ஒரு டவுட் அவங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ அதனால் ரேண்டமாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சம்வாட் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் இத்தனை சீட்ஸ் அப்படின்ற லாட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதனால் ஏஏசிசி சீட் வேக்கன்சின்றது மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 ரவுண்டாவது முடிஞ்ச பிறகு தான் இவங்க இந்த இதுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது மீன்ஸ் ஏஆர் நம்பர் வித் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது விசாரித்த சமயத்தில் இதை தான் அவங்க ஒரு அப்டேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல வேக்கன்சி ரிப்போர்ட் வந்து ஏஐசிசி என்கிட்ட வந்து 23 பேருங்க, ஆனால் வந்து 20 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கான், 3 பேர் ஜாயின் பண்ணல. ஸோ வி ஆர் சரண்டிங் த சீட்ஸ் டு உங்களோட ஸ்டேட்டுக்கு நான் சரண்டர் பண்ணுறேன், இந்த சரண்டர் பண்ண சீட்டையும் நீங்களே நடத்திக்கங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சரண்டரிங் இல்லாமையும் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ராசஸ்ஸு. ஸோ இது முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் வந்திருக்கும். மேக்ஸிமம் கவுன்சிலிங், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் அந்த 3rd ஸ்டேஜ் முடிகிற அந்த சமயத்தில் மேக்ஸிமம் இவங்க வந்து பண்ணுவாங்க. ரொம்ப போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி குழப்ப மாட்டாங்க. சரியா? அதனால் பயப்படாதீங்க. இன்னொரு 10 to 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அதன் பிறகு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால், இது வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. tnhealth.gov. in அப்படின்ற வெப்சைட், tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. கவுன்சிலிங் எங்கே போயிருக்கும் அப்படின்னா சென்னையில் போயிருக்கும். அதை மறந்துடவே கூடாதுங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம சும்மா வந்து ஆன்லைனில் நடக்கும், நம்ம போக தேவையில்ல. அப்புறம் நிறைய பேர் என்னென்னா, நான் காலேஜில் போயிட்டு பேசிட்டேன், காலேஜ்லேயே எனக்கு சீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதன் பிறகு நான் ஏன் போகணும், ஸோ டேரெக்டாகவே எனக்கு அலாட் ஆகிடும், என் காலேஜில் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அட் த கவுன்சிலிங் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அங்கே ஒரு சிக்னேச்சர், அட்டனன்ஸ் சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், அலாட்மெண்ட் ஆர்டருக்கான பேமெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இதுதான் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் டேட்டுக்கான அப்டேட். ஸோ நிறைய நம்ம சேனலில் இந்த வீடியோ நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவேன், டிஎன் ஆயுஷ் சர்வே அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த சர்வேவை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். நியர்லி ஒரு 150 மெம்பர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 250 மெம்பர்ஸாக பண்ணினா தான் நமக்கு ஒரு அவுட்லைனாவது இந்த கவுன்சிலிங் பற்றின தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க், அந்த டிஎன் ஆயுஷ் சர்வே அப்படின்ற ஒரு வீடியோக்கு கீழே வந்து இருக்குது. கண்டிப்பாக அதனோட கமெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் பின் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.